கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கிருஷ்ணலீலா அப்படின்னு ஒன்றா என்ன அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா? கிருஷ்ணலீலா கோயிலுங்களெல்லாம் சிலை வச்சுருப்பாங்க. அந்த அம்மாலாம் போய் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, கோபிஸ்திரிங்கெல்லாம். இந்த துணியெல்லாம் திருடின்னு போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பார், குரங்காயிட்டார் பொழியத்து. இதை நிறைய பேர் வேறு வேறு மாதிரிலாம் பேசியிருப்பாங்க கிருஷ்ணனை பற்றி. பின்னலை பின்னால் என்று இழுப்பான் எல்லாம். பானை தூக்கின்னு போனாக்கா கல் தூக்கி வச்சுடுவார். நெய் வச்சுருந்தாங்கன்னா திருடிடுவார். இந்த திருட்டு கண்ணனை எல்லாரும் கொண்டாடணும். கண்ணன் தான் கண்ணனா கிருஷ்ணலீலை கதை காலட்சேபம்லாம் சொல்லுவோம். அந்த கதை காலட்சேபத்தில் அங்கங்கே வேலைகள் வந்து நிற்கும். ஆரம்பித்ததே கதை காலட்சேபம் எதுக்கிட்டானா இதுக்கு தான். இந்த வாய்ப்பு கிடைக்காத, பார்க்க முடியாத, எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போக முடியாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூத்தெல்லாம் அதுதான் என்னது. மொத்த கூத்து எதுக்குன்னு நினச்சிக்கிறீங்க? சினிமாவில் என்ன காமிச்சிங்கிறான், அதோட டெவலப்மெண்ட்டு தானே. சினிமாவில் என்ன பண்ணோம், ஒரு அழகான பொம்பளை ஒரு அழகான ஆம்பளை தானே பார்க்குறீங்க. கருத்து சுதந்திரத்துக்கு போய் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அங்கே போய் கருத்தாக போய் படத்தை பார்த்து அப்படியே நல்ல கருத்தான படம் அப்படியா? ஏன்னா ஒரு கருத்தான படம் சொல்லியா? பொம்பளை காட்டுறது கருத்தான ஒரு படம் சொல்கிறேன், அப்படி தானே? கருத்தான படம் என்ன இருக்குதா? ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது, ஒத்து பார்க்குமானின் கண்ணில் உள்ளது, அப்படி தானே? இதழில் கதை எழுதும் நேரம் இது. எதுக்கு போனீங்க? வீட்டில் கதை எழுதினுமா? வீட்டில் இப்போ சினிமாவில் போய் இதில் கதை எழுதணும்னா எங்கே எழுதுனா? தேட்டராண்டியா எங்கேயா போய் எழுதுனா? சுற்றியும் இப்படி தானே பண்ணிக்கிறீங்க. இந்த கிருஷ்ண மட்டம் பண்ண ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ஒருத்தனுக்கு கோவம் வந்தது. ஒரு கட்சி ஆள் ஒருத்தர் இப்போ ஒருங்கிணைப்பாளர், தலைவர் இல்லை, கட்சி ஒருங்கிணைப்பாளர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், போக்சோவில் போடணும், இது மாதிரி அசிங்கம் பண்ணிக்கிறான்னு ஒரு வாட்டி பெஸ்ட்டு. இப்போ மாயோன்னு எங்களுக்குள்ள தெய்வம்ட்டான் ஒருத்தன் திடீர்னுட்டு. நினச்சின்னா என்ன ஒன்றா பேசலாம். இப்போ கிருஷ்ணலீலைனா என்னப்பா, சரியா தப்பா? கோயிலெலாம் வர சிலை வச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? இப்போ 5 days கோர்ஸ்க்கு வந்தவங்களுக்கெல்லாம் எடுத்து போய் கோயிலில் காமிச்சிருப்பேன். கை வச்சு மறைச்சிருப்பாங்க, தூக்கின்னு போயிருப்பாங்க, இப்படி வச்சு மறைச்சுன்னு இருப்பாங்க. நீ கையை நீட்டி கேட்டால் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சண்டை போட்டாராம்மா கிருஷ்ணர். கையை நீட்டினா தானே பாச்சாலாம் பார்க்க முடியும்ட்டு. என்னையா சொல்ல வரானுங்க? என்ன சொல்ல வரானுங்க? நெய்ய பால் திருடல அவரு, பால் திருடினாரே. பால் திருடல, மோர் திருடினாரே, மோரை திருடல. ஏன் வெண்ணெயை மட்டும் திருடிக்கிறாரு? ஓ வேணா தான் அவருக்கு பிடிச்சிட்டு. இல்லை, நல்ல கவுண்டர் தான் இது. பால் பிடிக்கல அவருக்குன்னு அர்த்தம். பால் தயிர்லாம் பிடிக்காது, வேற என்ன பிடிச்சிது இருந்தாலுங்க வெண்ணெய் பிடிச்சிது. அங்கே ஆம்பளை துணியை எடுத்து வலிக்க வைக்கலாம் இருந்தாலே அவருக்கு தெரியாது. நாளைக்கு LGBT சமூகம் வரும், நம்ம கேவா இருக்கலாம், கே செக்ஸ் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணி இருப்பாரு? ஆம்பளை துணியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஆம்பளைங்க வரவாடுறதுக்கு எப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பார். ஏதனுக்கு அதில் என்ன இல்லை, கே செக்ஸ் எல்லாம் இல்லை. அல்பி தானே, ஸ்ட்ரெயிட்டு ஓரியன்ட்டு ஸ்பெக்ட்ரோ இது மட்டும்தான் இருந்துக்குது. என்ன இல்லை இப்போ கே செக்ஸ் எல்லாம் இல்லை. அப்படியா? என்ன தான் சொல்கிறாரு கிருஷ்ணலீலையில்? என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் உனக்கு ஒரு அங்கீகாரம் குத்து வச்சுக்குது, அது உன்னுடைய துணி. அதை தான் நீ போத்துக்கணும் வாங்கினுக்கிற. மோலியார், நாய்க்கீர், செட்டியார்னு ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுகிற? பறையன்னு சொல்கிறது கூட நீ ஒன்றும் அவமானப்படுத்திக்கிறதுக்கு தான். நீ ஒன்றும் பறையன் கிடையாது மனுஷன். என்ன பண்ணுறது? அரசியல் நடத்தணும்னா நம்ம ஒரு கூட்டம் சேர்க்கணும்னா ஒரு பேரில் கூட்டம் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கா, நம்மளாம் வன்னியர்கள் வாங்கோ, நம்மளாம் மொழியாருங்க வாங்கோ, அப்போ தான் நமக்கு என்ன வருவா? 5.2 இருக்கிறவங்கலாம் ஒன்றா வாங்க, 5.5 எல்லாம் ஒன்றா வாங்கணுன்னாக்கா அப்போ தான் கூட்டம் சேரும். எல்லாம் வாங்கினா எப்படி? அது எவனுமே வரமாட்டான். ஒரு ஒரு ஒன்று விஷயம் சொல்லி சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. கறி சாப்பிட்றவங்கலாம் வாங்கோ, கறி சாப்பிடாதவங்களாம் வாங்கோ, இதுமாதிரி கூட்டம் சேர்க்கலாம்ல. அந்த மாதிரிலாம் போத்துனுக்கிற நீ குளிக்கும்போது அல்லது தூங்கும்போது அல்லது உன்னை நீ மறந்து இருக்கும்போது இல்லை உன்னை பற்றி நீ சிந்திக்கும் போது எல்லாத்தையும் அவுத்துடுற. நீ திரும்ப போட்டுக்கு போகிற திருடும் போயிட்டுக்கிறான். அவன் திரும்ப போட்டுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணிட்டான்? திருட்டான். நான் இதை கொடுக்குறேன், உன்னை புரிஞ்சிச்சுன்னா உனக்கு மானம் ஈனம் சூடு சொன்னெல்லாம் சும்மா சொல்லிடுறானுங்க. புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணுறேன் நான்? இதுதான் சொன்னீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளை கச்சிருக்க மாட்டாங்க.
கற்பா மானமா இன்றைக்கி 50-100 ரூபாய்க்கு விற்றுனுக்குதுன்னா அன்றைக்கி அந்த ஆளுக்கு எவ்வளோ வச்சுருக்கான். இந்த ராஜாங்களுக்கு இது ஒரு வேலையாக இருந்துக்குது. அந்த கயத்தாரில் தூக்கு போட்ட பிரச்சனை என்னடான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற வயசுக்கு வந்த பிள்ளைங்களெல்லாம் போகிறது ஒரு வேலையை வச்சுருந்துக்கிறான். நீ தான் பெரிய பொம்மை கிம்மன்னு சொல்லுங்கிற. இந்த நாயை தூக்கு போடுங்க நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஜனங்கள்லாம். அதனால தான் தூக்கு போட்டாங்க. உங்கள் வரலாறு எப்படி எழுதி வச்சுக்கிறீங்க? திருடுதனமாக வரலாறு எழுதி வச்சுக்கிறீங்க. வெள்ளைக்காரன் எல்லோரும் நிற்க வச்சு சுட்டான், இருந்தாலும் மட்டும் என் தூக்கில் போட்டான். அந்த நான்சென்ஸ் அவ்வளோ கேடு கட்டு வந்துக்குது. நீ ஒரு கேள்வியே கேட்க மாட்டேன்ற. ஏன்டா எல்லோரும் சுட்டான் இவன் மட்டும் தூக்கில் போட்டான்னு கேட்கணுமா இல்லையா? அறிவு கட்ட முன்னா அப்படியே ஒத்துக்கிற. கொஞ்சம் என்ன பண்ணேன் சிந்தி ஆசிரியர் ஏன்டா சுட்டானுங்கன்னு கேட்டியா? ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு ஏழை பொம்பளை கர்ப்பமாட்டா ஜாதியில் மட்டமான உயர்ந்த ஜாதி தெருவில் ஓடி போயிட்டானாமா. அது சுட்டுறாங்க ஆசை. இதெல்லாம் நீ படிக்காமல் என்ன பண்ணுகிற? அரையும் குறையமாக தெரிஞ்சுக்கின்னு யாரையோ தப்புன்னுங்கிற. மனிதாபிமானமே இல்லாமல் ஆகிட்டே. நீ கிருஷ்ணனையும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேன்ற. வெண்ணெய் அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது, முடிஞ்சிச்சு கதை. பால் தயிராகும், தயிர் மோராகும், எதுவும் ஆகினே போகும். கட்சி என்ன தான் ஆகும் அது? முதிர்ந்த நிலையில் வெண்ணெயாக தான் மாறும். அது 1000 வருஷம் வச்சாலும் வெண்ணெய் தான். வெண்ணெய்க்கு மேலே போடா வெண்ணெய்னுவாங்க. ஏன்னா மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். மேலே என்ன ஆக முடியாது? மாற்றத்துக்கு உட்படாதது தான் அவர் திருடுவார். புரியுதா? மானம் உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது தான் அவர். இன்னொரு இடத்துல போய் தங்கச்சி மட்டும் துணி விட்டுக்கிறாரு. எப்படி விட்டார்? இன்னும் கூட எனக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறேன், புரியவே இல்லை. எப்படி எங்கேருந்து எப்படி விட்டார்? எந்த ஆங்கிள் எப்படி அவங்க இழுத்துன்னு தான் இது போயிடுச்சு. அப்போ எப்படின்னு தெரில எனக்கு. இப்போ துணி ஃப்ரெண்டில் இப்படி விட்டு இப்படி பிடிச்சி இழுத்துங்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த அம்மா தனியாக தான் நின்றுருப்பாங்க, பிரச்சனையே இல்லாமல். அந்த பார்த்துனே தானே இழுத்துருப்பான். இல்லை எனக்கு இன்னும் புரியல. எனக்கு சத்தியமாக புரியல. நான் அந்த கிண்டல்லாம் சொல்லலை, சத்தியமாக எனக்கு புரியல. கிருஷ்ணா துணி விட்டுருந்தாரு, அவன் துரியோதனே பிடிச்சி இழுத்துனே இருந்தான். அப்படி தானே? எப்படி இழுத்துனே இருந்தால் சுற்றினே இருந்தாங்க. சினிமாவில் வந்து சுற்றுற மாதிரி காமிச்சாங்க. ஒரு லேயர் போய் ஒரு லேயர் வர மாதிரி சுற்றினே சினிமா காமிச்சாங்க. நான் படம் அந்த மாதிரி படம் ஒன்று பார்த்தேன். இது மாதிரி கிருஷ்ணா இது பண்ணுற மாதிரி காப்பாற்றுற மாதிரி நம்ம டைரக்டர் சிந்திச்சுறாரு. சுற்றுல மயக்க வச்சிருவோம். நின்றுதாவே பயங்கரமாக இருக்கும். படம் வர சுற்றினே இருந்தா அவன்ல மயக்கச்சு விடணும். இழுத்து அவர் டயர்ட் ஆகிட்டாருன்றான். இது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கதாசிரியருக்கு தான் கேட்கணும். அவர் இல்லை, அவன் எழுதுனரு இப்போ இல்லை. அப்போ எப்படி விட்டாரு, எப்படி இழுத்தாங்க? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீ சமூகத்திலேயே எப்போவுமே என்ன பண்ண போகிறது இல்லை, விளக்க போகிறதே இல்லை. எப்பேற்பட்ட துரியோதனை வந்து சமூகத்தை விளக்கலாம்னு நினச்சாலும் சாத்தியமே இல்லை. சத்தியமாக அல்லது ஒழுக்கமாக ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவனை என்ன பண்ண முடியாது, அவமானப்படுத்த முடியாது. கிருஷ்ணன்னா ஒன்று மற்றவன் அர்த்தம். கிருஷ்ணன்னா கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்வரை நோக்கி போகிறது. ஒன்று மற்ற அந்த சூன்யமாக இருக்கிற கடவுள் மானையனெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா என்ன பண்ணலாம், என்ன கூட உறவாடலான்னு சொல்லுது. இதுதான் கிருஷ்ண நிலை. நீ பண்ணு கிருஷ்ணா உண்மையிலேயே லீலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா எத்தனை இன்ச்சுன்னு கேட்டுனுக்கு போகிறீங்க? ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு உனக்கு போதுமா? பாட்டு அப்படி தானே? என்ன பாட்டுன்னு தெரியல அந்த பாட்டு. 1 இன்ச்சு 2 இன்ச்சா? நான் 6 இன்ச்சு 7 இன்ச்சுன்னு கேடு கட்ட. இந்த அந்த புத்தி நமக்கு என்ன ஆகுதுன்னா, அது காமன் சார்ந்தே சிந்திச்சோன்னே கிருஷ்ண நிலை அப்படின்னோடனே புரியுதா? நீங்கள் ஒரு மதத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக அதை பேச வேணாம், புரிஞ்சுக்க பாருங்க. கிருஷ்ண நிலைனா என்னான்னு புரிஞ்சுக்க பாருங்க. அதை விட்டுட்டு நீ நேராக அப்படிதான் வந்திருக்கோன்னு நினச்சிங்கன்னா அசிங்கமாயிடும். அப்படி ஒன்று இல்லை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.